கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்கள் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் முதல் வசனம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக அவரை துதிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. அப்போ அந்த நாட்கள் கூட நம்முடைய இருதயம் பொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், நல்ல விசேஷம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக நம்முடைய இருதயம் எப்போதும் பொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், சுவிசேஷ வார்த்தைகளால் நிறைந்திருக்க வேண்டும். நாம் இயல்பாக லெகுவாக மற்றவர்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லத்தக்கதாக நமக்குள்ள தேவனுடைய அன்பினால் நம் இருதயம் நிறைந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் விசேஷமான காரியம் என்று சொல்லும்போது அது சுவிசேஷமாக இருக்கிறது. எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது லூக்காவில். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த நற்செய்தி என்று சொல்லி, அப்போ அந்த நற்செய்தியை நாம் என்ன பண்ண வேண்டும், சொல்லும்படியாக நாம் இருதயம் எப்போதும் பொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு எப்படியாவது நமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, நிலவரங்களுக்கு ஏற்றவாறு நாம் நம்முடைய வார்த்தை மூலமாக என்ன பண்ண வேண்டும், அநேகரை ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டும், அநேகருக்கு ரட்சிப்பை சொல்ல வேண்டும், அநேகருக்கு விடுதலையை சொல்ல வேண்டும், அநேகருக்கு இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும், அநேகருக்கு இயேசுவின் கல்வாரி பாடுகளை சொல்ல வேண்டும், நமக்காக அவர் செய்த தியாகத்தை சொல்ல வேண்டும், நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல வேண்டும், நமக்காக அந்த உலகத்தில் வந்து போயிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நாம் மற்றவங்களுக்கு அந்த அன்பை ஒரு சில வார்த்தைகளை எடுத்து சொல்லி அப்படியாக அவங்களை என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்தும். அநேக சமயங்களில் நம்மளால் என்ன பண்ண முடியல, அவருடைய அன்பை குறித்து பேச முடியாமல் சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறோம், கலங்கி காணப்படுகிறோம், உற்சாகம் இல்லாமல் காணப்படுகிறோம், தைரியம் இல்லாமல் காணப்படுகிறோம். அப்போ இது போன்ற நிலவரத்தையெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். ஏதாவது ஒரு விதத்தில் நாம் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு அந்த விசேஷமாகிய நற்செய்தியை, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக அந்த பூமியில் நாம் காணப்படுவது மிகவும் நல்லது. இயேசு நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து, அவருடைய கல்வாரி பாடுகளை நினைத்து, அவருடைய தியாகத்தை நினைத்து, ஒவ்வொரு நாளும் நம்மை உற்சாகப்படுத்தி, தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, கிருபைக்குள் மூடி மறைத்து நடத்துவதை நினைத்து நாம் அவருடைய அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இந்த பூமியில் வாழ்வது மிகவும் அவசியம். இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம், ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா, ஆண்டோடைய நற்செய்தியை அறிவிக்கிறோமா? நம் வாழ்க்கையில் ஒரு விசேஷமான செய்தியை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த விசேஷமான செய்தியாகிய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய பாத்திரங்களாக நாம் ஆண்டவருக்கென்று ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இல்லது நாம் இந்த உலகிலே எப்போதும் போல, உலகத்து மனுஷனை போல, சத்தியத்தை அறியாதவன் போல உறங்கி கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து ஆராய்ந்து தேவனோடு நடக்க நாம் முழுவதுமாக அவர் கருத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் நாம் தேவனோடு நடக்கிற பாதையில் தேவனுடைய பெரிதான கிருபை நம்மை மத்தியிலிருந்து வெளிப்பட அந்த கிருபையானது என்ன பண்ணுது, விரும்புகிறது. அப்போ அந்த கிருபையை நாம் என்ன பண்ணணும், வெளிப்படத்தக்கதாக நாம் இடம் தர வேண்டும். வழியை என்ன பண்ணணும், வழி தர வேண்டும். வழி தந்தால் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், வெளிப்படுவார். ஆண்டோடைய சத்தியம் வெளிப்படத்தக்கதாக நாம் வழி தரக்கூடிய ஒரு வாசலாக நாம் காணப்பட வேண்டும். நாம் என்ன பண்ணக்கூடாது, அந்த சத்தியத்தை அடக்கி வைக்கக்கூடாது. அறிந்து கொண்ட சத்தியத்துக்கு நாம் இந்த உலகத்திலே உண்மையாக வாழும்போது நிச்சயமாக தேவனுடைய கரம் நம்மோடு கூடந்து நம்மை நடத்தும், ஆசீர்வதிக்கும், பாதுகாப்பும். ஆனால் இந்த நாளில் கூட ஆண்டோடைய அந்த விசேஷமாகிய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கக்கூடிய ஒரு பாத்திரங்களாக காணப்படுவோம். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசின நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துங்க. சுவிசேஷ அறிவிக்கக்கூடிய பாத்திரங்களாக ஜீவிக்க கிருபைதாரும், ஆசீர்வதியை மேன்மைப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.